வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவதில் நான் மகிழ்கிறேன். இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். நேற்று நாகர்கோவிலில் அவர் பேசிய பேச்சுக்கள் கொஞ்சம் சலசலப்பை கிளப்பியிருக்கின்றன. அடுத்த பிரதமர் திரு ராகுல் காந்தி என்று ஸ்டாலின் அவர்கள் பேச, அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் என்று பதிலுக்கு ராகுலும் பேசியிருக்கிறார். இதுபோன்ற சில பேச்சுக்கள், அவர் அளித்த பேட்டிகள் எல்லாம் கொஞ்சம் சலசலப்பையும் சர்ச்சையும் கிளப்பியிருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக பேச இருக்கிறோம். கூட்டணிகள் குறித்தும் முக்கியமாக பேச வேண்டியிருக்கிறது. என்ன மாதிரியான கூட்டணி, எந்த அடிப்படையில் அமைந்த கூட்டணி, பொருந்தா கூட்டணியா பொருந்துகிற கூட்டணியா, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். பார்க்கிற நேரம் இது, யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய தருணம் இது. அதற்கு முன்னால் வழக்கமான குறள் ஒன்று: எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையான அறிவு என்பது என்ன? எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அந்த பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை பொருளை காண்பதே மெய் உணர்தல் ஆகும். அறிவு என்பது மெய் உணர்தல். இந்த குறளை கூட்டணியோடு பொருத்தி பார்த்தால் தெரியும் வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறது. அதல்ல முக்கியம். உள்ள கிடக்கைகள் என்ன? ஒரு இதயத்தோடு இன்னொரு இதயம் பொருந்தி போகிறதா? அதுதான் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அரங்கத்திற்கு 3 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்கிற நேரம் இது. மீனாட்சி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அவரை வரவேற்கிறேன் அன்போடு. திரு திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் பேரியத்தை சார்ந்தவர், அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல, அதாவது சமரசங்கள் இருக்கலாம் கொள்கையில். ஏன்னா எல்லா கொள்கையும் ஒரே மாதிரி இருந்தாச்சுன்னா இன்னொரு கட்சின்னு சொல்ல முடியாது. ஒரே கட்சி தான் அது, 2 கட்சி இருக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் சில முக்கியமான பிரச்சனைகள் கூட ஒரு ஒருமித்த கருத்து இல்லைன்னா அது எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்க முடியும்? அதில் முக்கியமான ஒரு கேள்வி, திரு ராகுல் காந்தி அவர்களிடம் பேட்டி எடுக்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து கேட்குறாங்க, இலங்கை தமிழர்களை பற்றிய பிரச்சனையில் உங்கள் கருத்து என்னென்னு கேட்கும்போது அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இதை என்ன கிண்டல் அடிக்கிறதுக்கு கேட்குற மாதிரி இருக்கின்றார். எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை அது, என்னை கிண்டல் அடிக்கிற மாதிரி கேட்குறீங்க, அந்த கேள்வி அமைகிறது என்று காரணம் என்னென்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறது. அதான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி இந்த கூட்டணி என்பது மேகங்கள் திரண்டு மழை பொழிவது போல் அமைந்தால் நல்லது. ஆனால் காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது போல் அமையும் போது இப்படித்தான் அமையும். ராகுல் காந்தி அவர்கள் 70 விடுதலை பற்றி பேசினார். என்ன பேசியிருக்கிறார் என்றால், நீதிமன்றத்தின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று அனைவரும் கூறக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த நாட்டிலே குற்றம் என்பது குற்றம், விசாரணை, தண்டனை என்கின்ற காலகட்டம் முடிந்த பிறகு தண்டனை குறைப்பு. இதுதான் நமது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் வழக்கம். கன்விக்ஷனுக்கு பிறகு ஒன்லி ரெமிஷன். தண்டனை அனுபவிக்கும் போது குற்றத்தின் தன்மையை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் குற்றத்தின் தன்மையை ஒரு நீதிமன்றம் ஆராய்ந்து ஒரு தண்டனையை வழங்கி இருக்கிறது. அந்த தண்டனை காலத்திலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்து தண்டனை குறைப்பு நடைபெறுகிறது. ஒரு காலத்திலே ஆயுள் தண்டனை என்பது 14 வருடமாக இருந்தது. அதற்கு பிறகு நடுவிலே சுப்ரீம் கோர்ட் அதிலே ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் முழுவதும் என்கிற மாதிரியாக சொல்லிவிட்டது. இதிலே ஏற்பட்ட குழப்பத்திலே பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 70 என்று இல்லை, இஸ்லாமிய கைதிகளும் நிறைய பேர் இந்தியா முழுவதும் தண்டனை காலம் முடிந்த பிறகும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். சரி. ஆக இந்த 70 விடுதலை என்பது அனைவருக்குமான விடுதலையாகவும் நாம் பார்க்க வேண்டும். 70 விடுதலையிலே தமிழன் என்ற முறையிலே நம்ம அனைவருக்குமே ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த விடுதலை அவர்கள் பெற்றால் சிறையிலே வாழ்கிற ஏராளமான இஸ்லாமிய கைதிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதுதான் இதிலே தாத்பரியம். ஆனால் அதிலே ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொண்டதாகவே எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கூறியது போல இலங்கை தமிழர் பிரச்சனையிலே அவர் கூறிய பதில் பொறுப்பற்ற பதில் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி பொறுப்பற்ற பதிலை கூறிவிட்டு 70 விடுதலையிலும் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் அவர் கூறினார். ஆக மொத்தத்திலே அவர் கேள்விகளுக்கு பதில் கூறவில்லை, கேள்விகளின் பொறுப்பை தட்டி கழித்தார். காரணம், நான் முதலிலேயே கூறியது போல இது காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்கிறது. நீங்க சொன்ன மாதிரி, அதாவது 2013
ஆட்சி பொறுப்பில் பங்கேற்றிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திடீர்னு வெளியே வருது. வெளியே வரும்போது சொன்ன காரணமே தான், இலங்கை தமிழர் பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தான். பாரதிய ஜனதா கூட்டணி அது 1999 2004 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி. அதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கூட்டணியிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் இப்போ திமுக காங்கிரஸ் ஒரணியில் இருக்கிறது. அப்போ நம்ம 2013 தான் பார்க்க வேண்டியிருக்கு. 2013 அந்த அரசை விட்டு வெளியேறும்போது, கூட்டணி விட்டு வெளியேறும்போது அவங்க சொன்ன காரணம் என்ன, இலங்கை தமிழர் பிரச்சனைகள் உங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு பொருந்தலை. ஆனால் இப்போ காங்கிரஸ் அங்கே தான் இருக்குது, திமுக அங்கே தான் இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே தான் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் அங்கே தான் இருக்குது, இலங்கை பிரச்சனையும் அப்படி தான் இருக்குது. கேட்பாங்கல்ல கேள்வி. வைகோ அவர்கள் ராகுல் காந்தி மேடையிலே பேசும்போது இலங்கையிலே வந்து கொத்து கொத்தாக மடிந்த தமிழர்களின் ஆன்மாக்கள் கதறி அழுதிருக்கும். கண்டிப்பாக வைகோவை மாதிரி அதிகமாக பேசியவர்கள் யாரும் கிடையாது. இலங்கை தமிழர்கள் வைகோவை வந்து ஒரு விடுவெளியாக கூட பார்த்தார்கள். இலங்கைக்கு அந்த காலத்திலே அவர் வந்து ஒரு தோணியிலே பயணம் போனதால் தான் அவருக்கு திமுகவிலேயே முதல் பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் தான் அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியவே துவங்கினார். அதனால் தான் அவர் நடைபயணமே போனார். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவர் இப்போது திமுகவின் பிரச்சார பீரங்கியாகவே மாறிவிட்டார். சொல்ல போனால் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கப் போவதாக கேள்வி. உண்மையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் அப்படித்தான் கேள்வி. அப்படிப்பட்ட வைகோ வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேடையிலே அவர் பேசியதை கேட்டால் கண்டிப்பாக ஈழத்தமிழர்களின் ஆன்மாக்கள் கண்ணீர் விட்டு கதறி இருக்கும். அதில் என்ன இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அந்த பார்த்து இவர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 7 பேர் நினைக்கிறேன் தீக்குளி 7 பேர் இருந்தார்கள். அந்த ஆன்மாக்களையும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பாக அவரது கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்திலே மதிமுகவுக்கு பெயரே மரண திமுக தான். அது ஏனென்றால் நிறைய பேர் வந்து அதில் இறந்து போனார்கள். தொடர்ந்து வந்து திமுக பிரமுகர்கள் பல்வேறு காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காகவும் அல்லது அவர்களது சொந்த பிரச்சனைகளுக்காகவும் இறந்து போனார்கள். அதை கிண்டலாக சொல்வதே வந்து மரண திமுக என்று தான் சொல்வார்கள். இன்றைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் அடைந்து விட்ட மதிமுகவே மாறிவிட்டது. அதான் பெரிய வருத்தம். வைகோவெல்லாம் நான் வந்து பெரிய ஆளாக வருவார் என்று தான் நான் நினைத்தேன். 94 காலகட்டத்தில் வந்து அவர் நடைபயணம் போகும்போதெல்லாம் ஒரு பெரிய தலைவராக, மாற்று தலைவராக வருவார் என்றெல்லாம் நினைத்தேன். சங்கரையாவோடு 96 கூட்டணி 6% ஓட்டு வாங்கியிருந்தார்கள். பெரிய அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்தேன். 98 அதிமுக கூட்டணியிலே அவர் 3 இடங்கள் வெற்றி பெற்றார். ஆனால் காலப்போக்கிலே வந்து எல்லாமே வந்து தேய்ந்து கட்டரும்பாக போன கதையாகிவிட்டது. சரி, நல்ல வேளை நாகரிகம் கருதி ஒரு வார்த்தையெல்லாம் தவிர்த்துட்டீங்க. அதுக்காகவே உங்களுக்கு பாராட்டு சொல்லணும். மீனாட்சி, நேற்று ராகுல் பேசும்போது அந்த முன்னிலையில் சொன்ன நான், தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு அவர் பாராட்டுறாரு. பதிலுக்கு அடுத்த பிரதமர் மோடி தான் இவர் பாராட்டுறாரு. சாரி, ராகுல் காந்தி. சரி, ஓகே ஓகே. வைகோவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா ராகுல் மோடின்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை. சரி சரி சரி, மார்ச் 23க்கு மேல கேட்க போறோம். அத ஒரு மாசத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறதா சொல்லிருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. நாக்கு பிறட்சி, வாக்கு பிறட்சி இல்ல, நாக்கு பிறட்சி. உண்மை வந்து பாத்தீங்கன்னா அடி ஆழத்துல ஒவ்வொரு மனிதனுக்குமே அது கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா நிலைக்கும் அப்பாற்பட்டு மனசுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்க மூலமா அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்று ஒரு பாராட்டு திரு ராகுல் அவர்கள். எப்படி நினைக்கிறீங்க? இதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா யாருமே வந்து ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா முன்மொழியாத பொழுது ரொம்ப ரொம்ப ஆரம்பத்திலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மேடையில அவர் வந்து அறிவிச்சார், இவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் மகாகட்பந்தனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான எதிர்ப்பு வந்து அதே மேடையிலயும் கிடைச்சது. அந்த அரங்கத்திலேயே மேடையை விட்டு கீழே மரியாதை குறைவா கீழே முன் வரிசையில உட்கார வைக்கப்பட்ட அனைத்து தலைவர்களுடைய முகத்திலேயுமே அந்த க்ஷணமே வந்து பிரதிபலிச்சது. இதனுடைய தொடர்ச்சியா அவர் நெக்ஸ்ட் வந்து பெங்காலுக்கு போகும்போது அங்க நடந்தக்கூடிய மீட்டிங்லயும் அவரால் வந்து எதை இங்க தமிழ்நாட்டுல சொன்னாரோ அதை அவரால் அங்க சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாகட்பந்தன் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யாரெல்லாம் அதுல நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்களோ அவங்க யாருமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே ஒத்த குரல்ல வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல முடியல. அதனுடைய எதிரொலியா தான் இன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்றத வந்து அறிவிக்கிறத கூட அவர் வந்து ஒரு அரகன்ஸ் அப்படின்ற ஒரு தரம் குறைந்த ஒரு வார்த்தையை அவர் வாயில வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எல்லா பத்திரிகையினுடைய தலையங்கத்திலயுமே அதுதான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா வேணா யாருமே சொல்லாத இடத்துல ஸ்டாலின் சொன்னதுனால அவர் வந்து ஸ்டாலின் தான் வந்து
முதல்வர்னு சொல்லக்கூடிய கட்டாயத்துல வந்து ராகுல் இருந்ததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். ராகுல் பிரதமர் சொன்னதால வேற இவங்க ரெண்டு பேரும் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்துக்க முடியும். அட்லீஸ்ட் இவங்களேவாது இது மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்றதுக்கு மக்கள் கிடையாது. இதை இவங்க பிரதமர் வேட்பாளர் ராகுல் சொன்னாலே வாக்கு வராதுன்னு சொல்லிட்டு தான் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா. அதுதான் அந்த மாதிரி எண்ணங்களும் கிடையாது, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் கிடையாது சார். இவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்றது இவங்களே, வேற யாருமே இல்ல. இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுடைய வார்த்தைகளை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. அதனால இவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி சொல்லிக்கிட்டா உண்டு. ஒரு வார்த்தையை வந்து 100 வாட்டி சொல்லும் போது அது உண்மையாயிடும்ன்ற ஒரு எண்ணத்துல வேணா அவங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா சமீபமா அவங்களுக்கு வந்து ஜோதிடம் ஆருடம் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய ஒரு நம்பிக்கைகள்லாம் வந்திருக்கு. அதனால ஒரு மந்திரம் மாதிரி நீங்க வந்து 100 வாட்டி சொல்லுங்க பழிச்சிடும்னு யாராவது சொல்லிருக்கலாம். ஆனா அது 1000 வாட்டி சொன்னாலும் 1,00,000 வாட்டி ஜபிச்சாலும் இதெல்லாம் நடக்காதுன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால அவங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்கு அவங்க சொல்லிக்கிட்டோம். சொன்னது ஒரு அரசியல் மேடையும் கிடையாது. இது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க இங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கே தெரியும், எதிர்கால சந்ததிகள் நல்லாவே தெரியும் யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். as you told in the very beginning itself, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நான் என்னுடைய வார்த்தையை நான் திரும்ப பெறுகிறேன். அது தெரியாம நடந்த ஒரு விபத்து. ஏதாவது விபத்து நடந்தால்தான் அப்படி முடியும். சரி, திருச்சி வேலுசாமி அந்த அவங்க சொல்றாங்க. அதுல முதல்ல பிரதமர் யாருங்கிறது ரெண்டாவது வச்சுக்கோ. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அடுத்த முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்வதற்கான களம் இங்கே அமைந்திருக்கிறதா? தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. இல்லை இந்த 20 தொகுதிகள் இடைத்தேர்தலும் சேர்ந்து வருது இல்லைங்களா? இது முடிவு வந்துட்டு உடனே நடப்பது பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு தேர்தலும் இதுலயே இருக்குங்கிறத வச்சு தான் சொல்றேன். இருக்கு இது பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பின்னால இந்த லாலர் ஹார்டி இந்த ஆட்சி இருக்க போறதில்லை. அதுக்கப்புறம் ஒரு புதிய ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற பொருள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லை நம்முடைய சகோதரி சொன்னாங்க ரொம்ப எப்படி இந்த கூட்டணி எப்படி எல்லாம் சொன்னாங்க. மகளை கற்பழித்து விட்டார்கள்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. கம்ப்ளைண்ட் போலீஸ் வாங்கிக்க மாட்டேங்குது. ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அப்பாவை அடிச்சு கையகால ஓடிச்சா அது ஊபியிலே பிஜேபி ஆளுகின்ற ஆட்சின்னு பேரு. தங்கச்சியை கற்பழிச்சுட்டாங்கன்னு போலீஸ்ல போய் புகார் கொடுக்கணும் அண்ணன். போலீஸ் எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்குது. ஏன்டா போய் போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி தெருவில் விட்டு அடிச்சு கையகால ஓடிச்சா அது நம்ம ஊர் ஆட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டணி இவ்வளவு பிரமாதம் பொருத்தமான கூட்டணி, அதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆட்சி தான் வேணும்னு அவங்க சொன்னாங்க. காலேஜில் இருக்க குழந்தைங்க, காலேஜில் படிக்கிற பெண்கள்லாம் சாதாரணம் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்மை தாண்டி சிந்திக்கிற அந்த ஆற்றல் படைத்தவர்கள், அதுவும் பெண் குழந்தைகள் ரொம்ப தெளிவாகவே இருக்கு. அவர்கள் மத்தியில் இதை பேசுறத அவங்க புரியாம இல்லை. ஒற்றை சொல்லுல அந்த இளைய பெண்களுடைய மனதில் கொள்ளை கொண்டு விட்டார் ராகுல். துவக்கிற போதே சார் ராகுல் சார் என்று ஒரு பெண் குழந்தை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாமா, சும்மா ராகுல்னே சொல்லு என்று சொன்ன உடனே திகைத்து போய் மகிழ்ச்சியோடு அந்த பெண் குழந்தை ஹாய் ராகுல் என்று சொன்னார். சொல்லும் போது ஏமா கஷ்டப்படுற. மசூத் அசாருக்கு வந்து மசூத் அசார் ஜி அப்படின்னு ஒரு ட்வீட்டே போட்டிருக்கிறார். அது வேறமா இது வேறமா? நான் பட்டுக்கோட்டைக்கு என்ன வழின்னு கேக்குறேன், நீங்க கொட்டைப்பாக்கு 25 ரூபாங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமா நீங்க கேள்வி கேளுங்க. மசூத் அசாரை விடுதலை பண்ண நாங்களா? உங்க ஆட்சியில தானே விடுதலை பண்ணீங்க. உங்க ஆட்சியில தான் விட்டீங்க, நாங்க விடல. ராகுல் காந்தியோட முக்கியமான கேள்வி இப்ப நாங்களும் அழுத்தம் கொடுக்குற ஆட்சி விட்டு போங்க. நீங்க ஆட்சியில இருக்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா இப்ப நாங்க அழுத்தம் கொடுக்குறோம், நீங்க போயிருங்க ஆட்சியை விட்டு. நாங்க திரும்பி திரும்பி அதே பேசுறியம்மா. நாங்க சொல்றதை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சி? நாங்களே ஆட்சி விட்டு வரோம், நாங்களே ஆட்சி பண்றோம். நாங்க சொல்றதை நீங்க ஒண்ணும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. மீனாட்சி, ஒரே ஒரு கேள்வி. ராகுல் அவர்கள் அந்த கேள்வியை முன் வைக்கிறாரு. மசூத் அசாரை விடுதலை செய்தது யார்? பிஜேபி. சந்தேகம் அந்த விமானத்துல வந்து கடத்தப்பட்டு கிடந்த பெண்கள் குடும்பம், அந்த விமானத்துல இருந்த குடும்பங்க. என்ன சொல்றீங்க நீங்க? விமானத்துல இருந்த குடும்பங்க, அத்தனை குடும்பம் 300 பேரு அவங்க அடுத்த கொடுக்க மாட்டாங்களா? நீங்க உங்க வீட்டுக்காரர் அந்த இதுல இருந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றீங்க நாட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு அவ உங்க வீட்டுக்காரர் இருந்தா குண்டு வெடிச்சு சாப்பிட்டு விட்டுருவீங்க. சரி, அன்றைக்கே பிரியங்கா பதிலா சொன்னாரு, நான் என்னை கடத்தப்பட்டிருந்தால் இப்படி விடுதலை செய்ய கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த வயதிலே சொல்லுச்சு பிரியங்கா. இன்னைக்கு பிரச்சனை நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு ராகுல் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு? இன்னைக்கு சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் பிஎம் கமெண்ட் பண்றாரு தவிர இவர் என்ன நாட்டினுடைய ஒரு பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு இவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்? அடுத்து ஒரு 2 நாளைக்கு அவர்
அவர் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா அந்த மசூத் அசாரை வந்து குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து கன்ஃபைன் பண்றதுல பிரான்ஸ் உலக தலைவர் மோடி சைனா மிரட்ட வேண்டியதானே, அவங்க தானே ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. நாடுகள் எல்லா நாடுகளும் ஒத்துக்கறாங்க சைனாவை தவிர. இதே டோக்லாம் விஷயம் போது இல்ல நீங்க இது கேட்டுதான் ஆகணும். இதே டோக்லாம் பிரச்சனை இருக்கும்போது இதே ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, எனக்கு எல்லாரோடைய நல்ல தொடர்பு இருக்கு சைனாவுடைய அதே எம்பசில இருக்கிறவங்க எல்லாருமே இவர் மானச நீங்க ராஜினாமா பண்ணுங்கமா நாங்க பாத்துக்கிறோம் அதானே சொல்றோம். நாங்க சொன்னாதான் விடுவாங்கன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? அவரே பேச வேண்டியதானே, இவர் தான் இவ்வளவு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்காரு சைனீஸ் மினிஸ்டர்ஸோட. நாங்க காரியத்தை என்னன்னா நீங்க ஒதுங்கி போங்க நாங்க பண்ணிக்கிறோம். நிக்க முடியல. சரி இப்போ அவர் பேச விடுங்க, அவர் பேச விடுங்க. நீங்க முதல்ல பேசியாச்சு, அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க வாங்க. விஷயத்துல ஒரு கருத்திலே அவரால சேர்ந்து நிக்க முடியல. இவர் என்ன அரசியல் தலைவர்? இந்த ரெண்டு பேரும் பரஸ்பரம் அவரெல்லாம் யாரை இவர்னா அரசியல் தலைவர் கேட்கக்கூடிய அளவுக்கு டிவி தவன்னு சொல்லிடுறவங்களும் இல்ல கிடையாதுமா. அதனால வார்த்தைகளை எச்சரிக்கையா பேசுங்க. சரி, இவருக்கு என்ன யோகியதை இருக்கலாம் கேட்காதீங்க. வேலுசாமி யார் ராகுல் காந்தி தெருவுல சுத்திட்டு வரல, இந்த நாட்டுக்காக 12 வருஷம் ஜெயில தன்னை அழித்து கொண்ட நேருடைய பொண்ணு பேரன், இந்திரா காந்தியுடைய பேரன். சரி, அவங்கள போய் இவருக்கு என்ன யோகியதை இருக்கலாம் கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வெள்ளக்காரனை பூட்ஸ்காரன் நக்கி புடைச்ச அந்த கூட்டத்துக்கு யோகியதை காங்கிரஸ் கிடையாதா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட சிறப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. என்ன இருக்கு எங்களுக்கு தெரியும். டிவிக்கு எல்லாம் இருக்கா? பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துல போய் ஜொல்லுட்டு நிக்கிறதா சிறப்புன்றீங்களா? என்ன இருக்கு? இல்ல இல்ல வரம்பு நீங்க பேசவே விட மாட்டீங்க. நீங்க பேசிட்டீங்களா? என்ன சர்வாதியா? இருங்க பேசுறா குறுக்க பேசிட்டீங்க. சரி நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் கேட்ட கேள்விக்கு வாங்க. சொல்லுங்க. அந்த பரஸ்பர பாராட்டு என்பது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக சொல்றதுதான். சரி, வெறும் பாராளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது, அதுக்கு எச்சரிக்கையா இருங்கன்றதுதான். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு நேற்று நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், அரசியலில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகளால் எந்த பாதிப்பும் வருவதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய மடைமாற்றத்தை உருவாக்கும். அதே போல ஒரு பதவியில் இருந்தால் அவர்களா ஏதோ வானத்திலிருந்து குதித்த வனதேவதைகளை போல நினைக்கிற அந்த காலகட்டத்தில் மிக சாதாரணமாக வெளிநாடுகள் தான் உண்டு. மிஸ்டர் கிளின்டன், மிஸ்டர் ட்ரம்ப் என்றெல்லாம் கேட்பது அந்த நாட்டில் வழக்கம், நம்ம ஊர்ல அது இல்ல. அதை போல அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி பாமர மனிதனும் பதவியில் இருப்பதாலேயே தள்ளி நிற்பதற்கு பதிலாக எளிமையாக வந்து பார்த்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஏற்கனவே இந்த கலாச்சாரம் இருந்ததுதான், இடையில இல்ல, அந்த கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார் ராகுல். அது அந்த பெண்கள் மத்தியில நீங்க அது பாத்தீங்கன்னா ஹாய் ராகுல் என்ற அந்த ஒற்றை சொல் அந்த பெண் சொன்ன உடனே அந்த ஒட்டுமொத்த கல்லூரி பெண்களுடைய அவ்வளவு பேர் யோகோபித்த அந்த குரலே அந்த வாழ்த்து ஒலி வந்தது அல்லவா? அந்த ஒலி என்பது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நாகரிகம் இருக்கிற மக்களுடைய மனசாட்சியினுடைய குரலாக வந்திருக்கிறது. சரி, இப்போ நான் கேட்ட கேள்வினா இன்னொரு முக்கியமான கேள்வி. திரு ஷியாமாவட்டை அதே கேள்வி தான் கேட்டேன் நான். முக்கியமான பிரச்சனைகளில் முரண்பட்டு நிற்கிற என்பது அதுக்கு தான் சொன்னேன் நான். இந்த இலங்கை பிரச்சனையை பற்றி பேசும்போது என்னை கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. அப்படி கடந்து போகிறார். இல்லை, அதில் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஒன்று இருக்கு, இந்த 7 பேர் பிரச்சனை, இதனால தனி விவாதம் வச்சா கூட நான் பேச தயாராக இருக்கேன். சுருக்கமாக சொல்லுங்க. ஆனால் எதுக்குன்னு கேட்டால் அதை விடுதலை செய் என்றோ விடுதலை செய்யாதீர்கள் என்றோ எதை சொன்னாலும் அது விமர்சனத்துக்கு வருகிற போது அவர் இங்கல்ல சர்வதேச பத்திரிகையாளர் சங்கத்தில் சிங்கப்பூர்ல சொன்னார், தந்தை இல்லாமல் இளம் வயதில் நாங்கள் எப்படி வேதனைப்பட்டோம் என்கின்ற வலி எனக்கு தெரியும். சரி, அந்த பார்வையில் தான் இவர்களையும் பார்க்கிறேன். தாயும் தந்தையும் சிறையில் இருக்கிற போது அந்த பெண் தனியாக இருப்பது எங்களுக்கு வேதனை தருகிறது. நானும் என்னுடைய தங்கையும் அவர்களுக்காக மிகவும் வருத்தப்படுகிறோம். அவர்கள் விடுதலை செய்யுங்கள், செய்வதும் உள்ளே வைத்திருப்பதும் சட்டத்தினுடைய கடமை, அவர்கள் உள்ளே தான் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை அல்லன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஆழமாக பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் டெல்லி. அந்த கொலை வழக்கில் நாதுராம் கோட்சே, ஆப்தே இருவரும் தூக்கில் போடப்பட்டார்கள். கோட்சேனுடைய தம்பி கோபால் கோட்சேக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. ஆயுள் தண்டனை முடிவதற்கு முன்பாகவே அவரை விடுதலை செய்தது என்பது மகாராஷ்டிர மாநில அரசு தான். இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் ஆயுள் கைது என்றால் அவர்களை விடுதலை செய்வதற்கு விதி எண் 161 கீழ் மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தமிழ்நாட்டில் இருந்த மாநில அரசுகள் பயன்படுத்தி இருந்தால் என்றைக்கோ அவர்கள் வெளியே வந்திருக்க முடியும். அதை பயன்படுத்தவில்லை. நீங்க காங்கிரஸ் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கதான் நான் சொன்னேன்.
ஆர்டிகல் 161 என்று சொன்னேன். இல்ல இதை கூட உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டித்தான் இதுல மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கடைசி பந்தை இங்க கொண்டு போட்டிருக்கு. இல்லைங்க, கடைசி பந்தம் இல்ல. நான் தான் சொல்றேன், காந்தியுடைய கொலை வழக்கில் நிறுத்திருக்காங்க, விடுதலை பண்ணது மாநில அரசு தான். இதை அவர்கள் செய்யல. இது நான் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்துச்சு இல்ல, காங்கிரஸ் எதிர்த்ததா? திமுக எதிர்த்ததா? காங்கிரசும் திமுக மட்டுமல்ல, சிறுத்தைகள் இருந்து பாமக இருந்து எல்லா கட்சியும் தான் ஆதரிச்சது. அப்ப எதிர்த்தார்கள் என்ற பேச்சுக்கு இடம் இல்லையே. இவர்கள் அரசாங்கத்தில் இருந்து அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. விதி எண் 161 கீழ் விடுதலை செய்திருக்க முடியும். மகாத்மா காந்தியுடைய கொலை வழக்கு விடுதலை செய்ய முடிவதற்கு சட்டத்தில் இடம் இருக்குமானால் ஒரு மாநில அரசுக்கு இந்த வழக்கில் இவர்களை விடுதலை செய்வதற்கு அதே சட்டத்தில் மாநில அரசுக்கு இடம் இருக்குள்ளவா? அதை செய்யாமல் போவதற்கு காங்கிரஸ் என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ் ஒன்னும் ஆட்சியில் இல்லையே தமிழ்நாட்டில். நிலைப்பாடு என்னன்னு கேட்டேன். நிலைப்பாடு நீங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் ஏன் செய்யல அவங்ககிட்ட கேட்கணும். என்ன பார்த்து இந்த நாட்டில் ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டா என்ன பிரதம மந்திரியா இருந்தா என்கிட்ட கேட்கலாம். இதுலயே காங்கிரஸுக்கு இரட்டை குரல் இருக்குன்னு நினைக்கிறேன். இரட்டை குரல் 3 குரல்ல ஒண்ணும் கிடையாது. இல்ல பேசுறாங்க, விடுதலை செய்யறது நாங்க ஒத்துக்க மாட்டோம் பேசுறாங்க. நிறைய டிபேட்லயே பேசுறாங்க. நிறைய டிபேட்ல யார் பேசுறாங்க? தனிப்பட்ட கருத்து என்பது ஒரு கட்சியுடைய கருத்து என்பது கட்சியுடைய செயற்குழுல தீர்மானம் வந்து இதே அரங்கத்துல கூட பேசுறாங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. இங்க தெருவுல பேசுறது இது அரங்கத்துல பேசுவது என்பது ஒரு கட்சியுடைய கொள்கை என்பது அந்த கட்சியுடைய செயற்குழுவில் தீர்மானமாக வரணும். அது இல்லை என்றால் அந்த கட்சி பாராளுமன்றத்தில் என்றால் பாராளுமன்ற குழுவுடைய தீர்மானம் இருக்கணும். சட்டமன்றம் என்றால் சட்டமன்ற உறுப்பினருடைய குழுவில் தீர்மானத்தில் இருக்கணும். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் வருகிற போது அதற்கு ஆதரவாக இருந்ததற்கு பின்னால் இந்த கேள்விக்கே இடமில்லை. அந்த பிரச்சனையை திசை திருப்ப வேண்டுமானால் பயன்படுமே ஒழிய இது உண்மை அல்ல. சரி சரி திருஷ்யாம் சின்ன விளக்கம். சட்டமன்றத்தில் எந்த கட்சியும் எதிர்க்கலன்னு திருச்சி வேலுசாமி என்ன சொல்றது கரெக்ட் தான். எந்த கட்சியுமே எதிர்க்கல, யாருமே எதிர்க்கவும் மாட்டாங்க. ஆனால் 161 வந்து மாநில அரசு நேரடியாக பயன்படுத்த முடியாது. எப்படின்னா சிறையில் இருக்கிற சிறைவாசிகள் வந்து மாநில அரசோட வழக்கு மூலமாக சிறை தண்டனை பெற்றிருந்தால் அந்த சிறை அதிகாரியோட பரிந்துரையின் பேரில் வந்து தண்டனை காலத்துக்கு முன்னாடியே அவங்கள விடுதலை செய்யலாம். இதுதான் அது 161. ஆனால் இதில் வந்து மத்திய புலனாய்வுத்துறை போட்ட வழக்கு. அதனால வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. கவர்னரோட அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கவர்னர் எந்த கவர்னராக இருந்தாலும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள். இது உச்சநீதிமன்றமும் இதை தெளிவாக சொல்லியிருக்குது. ஆக பந்தத்தான் இங்கே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர இது வந்து 70 விடுதலையை நோக்கி போகலை. 70 விடுதலை மட்டும் வந்து இதில் வந்து நம்மளோட கோரிக்கை அல்ல. 70 விடுதலை மாதிரியே வந்து தமிழ்நாட்டு சிறைகளிலும் பிற மாநில சிறைகளிலும் ஏராளமான இஸ்லாமிய கைதிகள் வாடுகிறார்கள். அவர்களுக்கும் இந்த பெனிஃபிட் வேணும். அதுக்கு பொருந்தணும் இல்லை, அதுக்கு பொருந்தணும் போது பிரச்சனை என்னன்னா, உதாரணமா சிபிஐ போட்ட வழக்காக இருந்தால் அந்த சிபிஐ வழக்கில் வந்து சிபிஐ தான் அந்த முடிவை எடுக்க முடியும், மத்திய புலனாய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சோ இதுல ஒரு முடிவு வந்தா எல்லாருக்குமாக ஒரு நீட்சியாக இருக்குமே. அதாவது இந்த ஆயுள் தண்டனை 14 வருஷமா இருந்த ஆயுள் தண்டனை மாற்றப்பட்டதில் இருந்து தாங்க இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு வந்து அப்ப மத்திய அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு எதுவும் செய்யல. சுப்ரீம் கோர்ட்டோட லா ஆஃப் த லேண்ட் இப்ப என்னன்னா ஆயுள் தண்டனைனா ஆயுள் பூராவுங்கிறதா இப்ப லா ஆஃப் த லேண்ட். பிரச்சனையா சரி சரி. அதில் ஒரு சின்ன திருத்தம். இவர் சொன்னதை போல காந்தி கொலை வழக்கை மகாராஷ்டிரா மாநில அரசு விசாரிக்கல. ஏன்னா கொலை நடந்த இடமே டெல்லி. அதில் அந்த அரசுக்கு உரிமை, மாநில அரசுக்கு உரிமை இருக்கிற போது இங்கே இல்லைங்கிறதான் கேள்வி. ஒன்று, இவர் சொல்வதை போல இந்த ஆயுள் தண்டனை ஆயுள் முழுக்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முதல் உருவாக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் முதலாக ஒருவர் அதை நீதிமன்றத்திலே அதை போய் ஒரு வழக்காக பதிவு பண்ணது பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி தான் பண்ணார். அதுக்கு முன்னால யாரும் இப்படி சொல்லலை, வாழ்நாள் முழுக்கத்தான் இருக்கணும்னு சொல்லலை. சரி, அது இப்போ உங்க அதிமுக உங்க கூட்டணியில் இருக்கு, நிலைப்பாடு என்ன? 70 விடுதலையில் அவங்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க, பந்து உங்க கையில் இருக்கு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சுருக்கமாக சொல்லுங்க, ஒரு இடைவேளை போயிடலாம். 70 விடுதலையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க இது வந்து எல்லா தொலைநோக்கு பார்வையில பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து எந்த விதமான எல்லா சட்ட சிக்கல்களும் அதுல வந்து தீர்ந்துருச்சா, இதுக்கான முழுவதுமான விடையெல்லாம் கிடைக்கும் பட்சத்துல இதுக்கான கோரிக்கை, மக்கள் கோரிக்கை என்னவோ அதை நிச்சயமா வந்து மக்கள் கோரிக்கை, மக்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டமே பண்ணிட்டாங்க. அது வந்து ஆனா இன்னும் ஆளுநர் அசைந்து கொடுக்கவில்லை. அதுதான் அதுக்கு தொலைநோக்கு பார்வையில அது இருக்கக்கூடிய அனைத்து சட்ட சிக்கல்களும் முழுவதுமாக அது இல்லைன்ற பட்சத்துல நிச்சயமா மக்களுக்கு தேவையான இசைவை வந்து அரசாங்கம் கொடுக்கும். திருஷ்யாம், 70 விடுதலை இல்லைன்றாங்க, அவ்வளோதான். திருஷ்யாம், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட நேரம் பேசியாச்சு. அதனுடைய விளைவாக ஸ்டாலின் முதலமைச்சர்
நம்புவோம். அதன் மூலமாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ பேசணும். நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போது 2014 இருந்து அது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வை, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வை என்று தமிழ்நாட்டிலே கூட இருந்தது. இப்போ அந்த பார்வை மாறி இருக்குல்ல? கண்டிப்பாக மாறி இருக்கு. இப்போது நாடாளுமன்ற தேர்தலை கூட மாநில உரிமைகளை முன்வைத்து தான், முக்கியப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தான் பார்க்குறாங்க. இப்போது அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி, நிறைய திட்டங்கள், அதாவது மாநிலத்தை, தமிழ் மாநிலத்தை பாதிக்கிற நிறைய திட்டங்கள் இங்கே வந்திருக்கு. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், கூடங்குளம், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். நீட்டு, இதை யார் பொறுப்பேற்கிறது? மோடி அரசாங்கமா, அதுக்கு முந்தின அரசாங்கமா? மத்தியிலே ஆளுகிற ஆட்சிகள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல மாநிலங்களின் உரிமைகளை மத்திய ஆட்சியாளர்கள் எப்போதுமே மதிப்பதே இல்லை. இது நமது மாநிலம் என்று இல்லை. மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கேயும் இதே நிலைமைதான். வங்காள மாநிலத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் மம்தா பானர்ஜியால் நிறைவேற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் மத்திய அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. காரணம் மாநில உரிமைகளையும் மாநில நலன்களையும் அவர்கள் மதிப்பதில்லை, அல்லது மாநிலத்திலே அரசியல் செய்கிறார்கள். இந்த இரண்டே காரணம் தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே பெரிய அளவுக்கு நமக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை என்று மத்திய ஆட்சியாளர்கள் நினைக்கும் போது, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே தமிழ்நாட்டை ஒரே மாதிரியாகத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கிறது. நீட் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இருக்கிறது. இப்படி இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியின் நீட்சியைத்தான் பாரதிய ஜனதாவும் பின்பற்றுகிறது. பாரதிய ஜனதா ஏதோ அவர்கள் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று சொன்னாலும் பார்ட்டி வித்தவுட் டிஃபரன்ஸ் என்பதுதான் நான் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் காங்கிரஸ் செய்த அதே தவறுகளை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போ தமிழக நலன்களை யாரால் பாதுகாக்க முடியும், அல்லது இந்தியாவிலேயே இருக்கிற மாநில நலன்களை யாரால் பாதுகாக்க முடியும் என்றால் அந்த மாநில கட்சிகளால் தான். அதற்கு தேசிய கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடாது. அந்த கூட்டணி வைத்தாலே தேசிய ஜோதியிலே இவர்கள் கரைந்து போய்விடுகிறார்கள். மாநிலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்ததிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேறு கட்சி இருக்க முடியாது. ஆனால் அது எந்த காலம்? 1967 காலம். அப்போது காங்கிரஸ் எதிர்ப்பு மட்டுமே ஒரு லட்சியமாக இருந்தது. 71லேயே இந்திரா காந்தி அவர்களது காங்கிரஸ் பிரிவோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தது. கூட்டணி வைத்ததிலே லாபம் என்ன? வரலாறு காணாத வகையிலே அதிகமான இடங்களை அவர்கள் வென்றார்கள். நஷ்டம் என்ன? இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பதவிக்கு வந்தார்கள். அதே திமுக ஆட்சியை அவர்கள் ஆட்சியை விட்டே நீக்கி அனுப்பினார்கள். ஆக மொத்தத்திலே மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்கள் வசதிகளுக்கு ஏற்ப மாநில அரசியலிலே மூக்கை நுழைத்து குழப்புகிறார்கள். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். பெரிசாஸ்திரி தேர்தல் கமிஷனராக இருந்தபோது என்ன நடந்தது? இரட்டை இலை வழக்கு. ஜானகியம்மாளுக்கு தானே அப்போது மெஜாரிட்டி இருந்தது. எதற்காக எலெக்ஷன் கமிஷன் இரட்டை இலையை முடக்கியது? இப்படி பல உதாரணங்களை காட்ட முடியும். தேர்தல் கமிஷனில் தொடங்கி சிபிஐ வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் எல்லா அமைப்புகளுமே மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்டு நடக்கிறது. எப்படி மாநில அரசாங்கத்தை நாம் மாநில காவல்துறையை குற்றம் சாட்டுகிறோமோ அதே போலதான் இதுவும். ஆக மொத்தத்திலே இந்தியாவிலே எப்போதுமே மத்திய அரசு என்று ஒன்று அழைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு யூனியன் கவர்மெண்ட் தான். நான் திருப்பி சொல்வது அதுதான். அது ஒன்றிய அரசு. எங்கெல்லாம் மாநிலங்கள் இருக்கின்றனவோ அந்த மாநில ஆட்சி மட்டும்தான் நமது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்கிற ஒரே வார்த்தை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கிற வார்த்தை கிடையாது. ஒன்லி யூனியன் கவர்மெண்ட் தான். மாநில நலன்களை முன்னிறுத்திய மாநில ஆட்சிகள். இந்த ஆட்சிகளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய மத்திய அரசு. வழிநடத்துவது என்றால் எல்லா அதிகாரங்களையும் தனக்குத்தானே குவித்து வைத்துக் கொண்டு வழிநடத்துவது அல்ல. மாநிலங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து விட்டு ஒரு சில முக்கியமான அதிகாரங்களை மத்திய அரசு வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட உண்மையான சமஷ்டி முறை எப்போது இந்தியாவுக்கு வருகிறதோ அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும். திரு வேல்சாமி அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது நீட் இங்கே மக்களால் எதிர்க்கப்படுகிற நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் அறிமுகப்படுத்தும் போது எதிர்க்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே தொடர்கிறது. அது இன்னும் பெரிய ஒரு அவலம். எனவே இந்த திட்டங்களுக்கு மூல காரணம் காங்கிரஸ் தான். அதை நீங்கள் மறுக்க முடியுமா? எல்லாம் சொல்லுகிற போது ஒன்று போல தோன்றும். ஒரு உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வந்தது, நாங்கள் பேர் மட்டும்தான் பிஜேபி எதிர்த்தது. அதான் சொல்ல வர்றேன்.
பெயர் மட்டும்தான் ஒன்றே ஒழிய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற போது, செயல்படுத்துகிற போது எங்களுடைய அணுகுமுறையும் அவருடைய அணுகுமுறையும் வேற. சரி, நாங்க எல்லா பொருளுக்கும் உச்சகட்ட வரி என்பது 18% தாண்டக்கூடாது என்பது. ஆனா இவங்க 25%, 30% பண்ணாங்க. அதுவும் பெட்ரோலை பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வராம 100% மேலே தாண்ட அளவுக்கு போயிடுச்சது. நாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி சொல்லல. அந்த நாங்க 18% தாண்டாத ஜிஎஸ்டி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற போதே குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் குஜராத்துக்குள் ஜிஎஸ்டி வர வேண்டுமானால் என்னுடைய பிணத்தின் மீது தான் வரும்னு சொன்னார். ஆனால் அவரே பிரதமராக வந்ததுக்கு பின்னால அந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்திருந்தா வேற, அதை தாண்டி அதிக வரிகளை போடுகின்ற ஜிஎஸ்டி கொண்டு வந்தார். அதை எதிர்க்க வேண்டியதுதான் இவங்க இடத்துல இருக்கணும். ஆனா நீங்க முதல்ல நீட்னு சொன்னீங்களே, நீட்டை பற்றி இங்க ஒரு தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்புறாங்க. அந்த ஃபைலையே காணாம சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாநில உணர்வுகள் என்பது வெறும் பெயர்ல இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி, அந்த மாநிலத்தில் சிபிஐ போய் அவர்கள் மாநில அரசுக்கு தெரியாம அங்கே ஒரு விசாரணை நடத்துகிற என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்ற அந்த துணிவு, அந்த ஆண்மை, அந்த திறமை அவரிடத்தில் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே 47 இருந்து இந்த 70 ஆண்டு காலங்களில் எங்கேயாவது ஒரு மாநிலத்துடைய தலைமைச் செயலகத்துல சீஃப் செக்ரட்டரி அலுவலகத்திலேயே மாநில அரசுக்கு தெரியாம, மாநில போலீஸ் இல்லாம பாராமிலிட்டரி போர்ஸை கொண்டு வந்து அங்கே சோதனை பண்ணுகிற போது அங்கே கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் பல அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் கோட்டைக்குள்ளே இருந்தும் ஏன் என்று கேட்காமல், அது தவறு என்று சொல்வதற்கு கூட துணிவில்லாமல், அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொள்வாரடி ஊமை சனங்களடி என்று சொன்னாரே பாரதி, அந்த பாடல் வரிகளுக்கு இணையாக இவர் வாழ்ந்தார்கள் என்றால் இந்த மாநில கட்சி இருந்தென்ன இல்லாமல் இருந்தென்ன? மாநில உணர்வுகளை வெறும் வாயிலே பேசக்கூடாது, உரிமைகளுக்காக போராட வேண்டும், வாதாட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தானே இது மாநில கட்சியா இருக்க முடியும். இவர்கள் எதையெல்லாம் தவறு என்று சொன்னார்களோ அந்த தவறுகளை எல்லாம் தீர்க்காமலேயே இருவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் என்ன பொருள்? அதிலும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பகிரங்கமாக சொன்னார், என்னை தனியாக பிரித்ததும் இருவரும் ஒன்றாக சேர்த்ததும் பாஜக தான் என்று சொன்னார். அதை இன்று வரை யாராவது மறுத்தார்களா? முன்னாள் முதலமைச்சர் இறந்ததற்கு பின்னாலே அங்கு போய் தர்ம யுத்தம் என்று சொன்னார். அவருடைய கொலை நடந்து விட்டது, கொலையை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். திரும்ப ஒன்றாக சேர்ந்தார்கள். விசாரணை கமிஷன் என்று சொன்னார்கள். விசாரணை கமிஷன்ல பல முறை கூப்பிட்டான். இதெல்லாம் இங்கே போவதற்கே தயாராக இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாநில உரிமை என்பதும் தேசிய நலன் என்பதும் வெறும் சொல்லல்ல, அதற்கு பின்னாலே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர்ப்பு சக்தியோடு ஒரு கட்சி செயல்படுமானால் அதற்கு பேர் தான் மாநில கட்சியாகவோ அல்லது தேசிய கட்சியாக இருக்க முடியும். அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. மீனாட்சி, முக்கியமான கேள்வி, 2 கேள்வி இருக்கு. ஒன்று, பிஜேபி வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் எதிர்ப்பது என்பது அதில் குறியாக இருக்குங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பது, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஆதரிப்பது, இப்படி நிறைய சொல்லலாம். மீத்தேன்லேருந்து எல்லாமே. இது ஏன்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இது 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். 2வது கேள்வி, உங்களுடைய நிலைப்பாடு இதில் வேற. ஆனால் உங்க கூட சுற்றி இருக்காங்கல்ல கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அவங்களுடைய நிலைப்பாடு வேற. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இந்த இதை நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? ஏன்னா ராகுல் காந்திகிட்ட கேட்ட அதே கேள்வி, அதே மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது உங்கள் மேலே கேட்குறதுக்கு. பத்திரிகையாளர்களும் தயாராக இருக்கிறார்கள். எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? எப்படி உங்கள் பிரச்சாரம் அமையும்? அதாவது நீட்டுன்னு நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா ராமதாஸ் எதிர்ப்பார். நீட்டு நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா கூட இருக்க எல்லாருமே எதிர்ப்பாங்க. அப்போ என்ன செய்வீங்க? எதை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்பீங்க? முதல்ல அடிப்படையான 2 கேள்விகள். பொதுவாக வந்து பாஜகனுடைய சிந்தனை ஆகட்டும், செயல்பாடு ஆகட்டும், கட்சி வேணா ஒரு அரசியல் கட்சியா இருக்கலாம், ஆனா இதனுடைய சித்தாந்தமும் சரி, இதனுடைய செயல்பாடுகளும் சரி, மத்திய அரசாங்கத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு அரசியல் கட்சியை வந்து மேலோக்கி தூக்கி பிடிக்கிறதுக்காக, என்னைக்கும் மக்கள் மனசுல வந்து நிலைச்சு நிக்கணும்ன்றதுக்காக போடப்பட்ட திட்டங்கள் கிடையாது. ஒரு சாமானிய கடையனையும் கடை தேற்றுவது எப்படின்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை வந்து ஒரு மார்க்கமா கொண்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதன் அடிப்படையில் விளைந்தது தான் எல்லா மக்கள் நல திட்டங்களுமே. இது வந்து ஏதோ காங்கிரஸ் எதிர்த்ததுன்றதுக்காக அதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேல்போக்கான செயல்பாடுகள்லாம் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்டது. அப்ப நீங்க ஏன் எதிர்த்தீங்கன்னு கேக்குறேன் நான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து காங்கிரஸ் போட்டதுனால எதிர்க்கிறதுன்னு இல்லை. ஒரு திட்டம் அப்படின்னாலே அது எந்த கட்சி போட்டாலும் அதனுடைய வாத பிரதி
வாதிவாதங்கள்ல தான் வந்து அது வந்து மக்களுக்கு எவ்வளவு நன்மை பயக்கும், எவ்வளவு நன்மை அதுல வந்து மக்களுக்கு கிடைக்கும்ன்றது அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கிறது மூலமா தான் உங்களுக்கு வந்து அது அரங்கிலேயே வந்து அப்படிப்பட்ட சர்ச்சைகள் வந்து வருது. சோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புல தான் அந்த திட்டத்தினுடைய உண்மைத்தனம் என்ன, அந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, மக்களுக்கு அதனுடைய பயன்பாடு என்னன்றது அப்படிப்பட்ட ஒரு விவாதத்துல தான் அது வந்து வருதே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்டுன்னு இப்ப நீங்க வந்து இந்த கேள்வி வந்து முன்மொழிஞ்சு தான் வந்திருக்கீங்க இவ்வளவு தூரத்துல. இப்ப நீட்டு சமீபத்துல இப்ப வந்து நியூட்ரினோ எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். இருக்கட்டும், நான் ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம பேசுறோம். நீங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து பிரச்சனையா எல்லாத்தையும் எதிர்த்ததும் நீங்க தான், எல்லாத்தையும் ஆதரிச்சு நடைமுறைப்படுத்துவதும் நீங்க தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதனுடைய ஒரு பயன்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து மருத்துவ படிப்பினுடைய ஒரு பிஜி லெவல் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு 7 பேர்ல ஒரு தமிழர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எழுதினதுல வந்து பாத்தீங்கன்னா 17,067 தமிழர்கள் வந்து நீட் பிஜி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. இதுல 11,121 எழுதினது 17,067, பாஸ்ட் அவுட் வந்து 11,121. ஒரு மருத்துவ கல்லூரியில சாதாரணமா டீ கடை வச்சிருக்க கூடிய ஒருத்தரோட இல்ல கேளுங்க, இன்னைக்கு வந்து நீட் வந்து மாணவர்களே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இத வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாணவர்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்கிறது சரியான வாதம் இல்ல. மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது தான் சரியான. மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற அப்ளிகேஷன் அவங்களே தான் வாங்கி இருக்காங்க. தப்பு எப்படின்னா பிஜி புள்ளிவிவரத்துல நம்ம ரூரல் ஏரியால பணிபுரிந்தா அவங்களுக்கு வந்து 30% வந்து ரிசர்வேஷன்ல மார்க் கூட கொடுக்கிறோம். சாதாரண மார்க்கா என்ன சொல்றீங்க நீங்க? சரி, எவ்வளவு மாணவர்கள் அந்த எக்ஸாமை விரும்பி எழுதுறாங்க, தானே தான் விரும்பி எழுதுறாங்க. இது திணிக்கல, போய் யாரும் நீ கம்பல்சரியா எழுதணும் திணிக்கல. மருத்துவர் ராமதாஸ் பேசிட்டு இருக்காருங்க, விவரம் இல்லாம எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. இது கரெக்ட். அதனால பதில் சொல்லணும். அவங்களும் கூட இருந்து ஒரே மேடையில இருந்து இந்த பிரச்சாரம் பேசும்போது அவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு அவர் ஒரே மேடையில ஏற போறதே இல்ல. பிஜேபி கூட்டணின்னு அவர் இன்னை வரைக்கும் சொல்லல. எங்க சொல்லிருக்கா சொல்லுங்க? பாரதிய ஜனதா இதெல்லாம் வந்து பேசிதான் நம்ம வந்து அந்த கூட்டணியை வந்து தாழ்த்த முடியுமே தவிர அவங்க எல்லாரும் ஒத்துமையா தான் நாங்க இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். நேத்து கூட ஒரு கூட்டம் நடந்தது. எல்லாரும் ஒத்துமையா ஒரே பேசுறாங்க. எல்லாம் சுமூகமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எல்லாரும் எல்லா மீட்டிங்கும் போக முடியாது சார். எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பொதுவெளியில தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு. நீங்க ஒற்றுமையா இருங்க. யாரும் எங்கேயும் போகலன்றதுக்காக யாரும் யாரோட இல்லனோ ஆயிடாது, யாரும் யார் கூடயும் பேசலன்னு ஆயிடாது. எல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் கேட்கறது ஒரு பிரச்சார மேடை, தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இல்லைன்னா தலைவர்கள் இல்லை தனித்தனியாகவே இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு பிரச்சனை எடுத்து பேசும்போது எதிர்குரல் கேட்கும். இதுக்கு உங்க கூட இருக்கிறவன் சம்மதிப்பானான்னு கேட்பாப்புல. எந்த பிரச்சனையும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த மக்களுடைய முன்னேற்றத்தை முதன்மையா கொண்டுதான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. வேலுசாமி ரொம்ப ஆச்சரிய பார்வைன்னு பாத்தீங்க. என்ன காரணம்? அதாவது நாட்டு முன்னேற்றம் பத்தி தெரியாமலே நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அப்படி நினைச்சேன். ஓஹோ, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் நாட்டு முன்னேற்றத்துக்கு தடையான கேள்வி. முகத்துல ஒரு அதிர்ச்சி தெரியுது. அதனால இதுல எந்த கருத்து வேறுபாடும் யாருக்குள்ளயும் வராது. இது அவங்களும் அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எல்லாமே வந்து பொது வெளியில தான் வச்சிருக்கிறாங்க. இது வந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து தனியா ஏதோ ரகசிய அறையில வந்து இதுதான் வந்து கூட்டணியுடைய ஷரத்துக்கள்னு யாரும் தனியா எங்கேயும் பேசல. பொது அரங்குல தான் எங்களுக்கு தேவையான கோரிக்கைகள்னு அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து எல்லா என்னைக்கு அவர் பேசினாரோ அன்னையில இருந்தும் இன்னும் பிரதமர் வந்த மேடையிலுமே அதே 10 கோரிக்கைகளை முன்மொழிஞ்சுதான் ராமதாஸ் ஐயாவும் பேசியிருக்காங்க. யாருமே விடல. 24 அமைச்சர்கள் மேல ஊழல் புகார் கொடுத்த பட்டியல்ல போட்டு கிளிகளின்னு கிழிச்சு, உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, அரசியல்னா என்னன்னு தெரியுமா, உனக்கு ஆட்சினா என்னன்னு தெரியுமா கேட்டது நான். அவர் வந்து தெரியுமா திமுக பத்தி எழுத ஆரம்பிச்சாருன்னா கூட ஒரு சைபர் போட்டுக்கோங்க. 240 இல்ல 2 சைபர் போட்டு 2400 காங்கிரஸ் திமுக கூட்டணியில. அதுக்கு பரவாயில்லை. இங்க கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட். கம்பேரிட்டிவ்லி தே ஆர் ரியலி பெஸ்ட். திரிஷா, மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி அடிச்சு சொல்றாங்களே. கழகங்களை அழிப்போம், கழகங்கள் இல்லாத தமிழகம், அதெல்லாம் நீங்க ஏன் ஞாபகப்படுத்துறீங்க திருப்பி திருப்பி? மக்கள் நல கூட்டணின்னு சொன்னாலே எனக்கு பழைய ஞாபகம் தாங்க வருது. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நான் வந்து தெரியாம இல்ல தெரிஞ்சேதான் கேக்குறேன். அந்த கூட்டணிக்குள்ள இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமான்னு எல்லா டிபேட்லயுமே எல்லாரும் எல்லா டிவிலயும் பேசுறாங்களே தவிர, நாங்க மக்களுக்கு இது இவ்வளவு நன்மை செய்ய போறோம், எங்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்குன்னு அந்த எதிர்கூட்டணியால ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இந்த கூட்டணிக்குள்ள இவங்களால ஒத்து போக முடியுமா?
இவங்க அன்னைக்கு இப்படி சொன்னாங்களே இன்னைக்கு எப்படி ஒண்ணா சந்திப்பாங்க, அவங்க மீட்டிங்க்கு ஏன் அவங்க போகல, இவங்க சேர்ந்து இந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, இத பத்தியே பேசிட்டு இருக்க அந்த கூட்டணியை தவிர நாங்க மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு இது மாதிரி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதா? இத மக்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டு காலங்களாக மத்தியில பிஜேபி ஆண்டது, இப்ப இவங்க மாநிலத்துல அதிமுக இந்த கம்பெனி ஆளுகிறது. இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டணியே இப்ப வர்றாங்க. அவங்க சொல்றது போல இந்த கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல நாங்க மக்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சிருக்கிறோம், இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னா ஒழிச்சிட்டோம், வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்தா ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் அவ்வளோலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம், பாத்தீங்களா இத்தனை ஆயிரம் கோடி இருக்கு, வருஷத்துக்கு ஒரு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம், 2 கோடிக்கு பதிலாக 4 கோடியே வேலை கொடுத்துருக்குறோம், விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுல இருந்து 1.5 மடங்கு நாங்க வருமானத்தை கொடுப்பாக்குவோம், 1.5 மடங்கு பதிலாக 2 மடங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? 5 ஆண்டு காலங்களில் இவர்கள் ஆட்சியில் எதை செய்தார்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லலன்னு சொல்றாங்க. என்ன செய்ய போறோம்னு சொல்றது பிறகு என்ன செய்திருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் தானே இது செஞ்சீங்க இது செய்யலன்னு விவாதம் வரும். அது எதுவுமே சொல்லலையே. நீங்க என்ன செஞ்சிருக்கிறோங்கிறத யார்கிட்ட கேட்கணும்? சம்பந்திகிட்ட கேட்கணும், மகன்கிட்ட கேட்கணும், மகன்கிட்ட கேட்கணும், மருமகன்கிட்ட கேட்கணும். எங்கேயோ போய் லாஸ்ட் கன்னியாகுமரிக்கு வந்த போது, திருப்பூருக்கு வந்த போது, அந்த அப்ப வந்த போது மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிச்சாங்கல்ல, அதை சொல்றதுக்கு மட்டுமே இந்த அரங்கில் இருக்கக்கூடிய டைம் எல்லாம் பத்தாது. நாங்க லாஸ்ட் டைம் இப்ப கன்னியாகுமரிக்கு வந்த போதும் சரி, திருப்பூருக்கு வந்த போதும் சரி, மதுரைக்கு வந்த போதும் சரி, அப்போ ஒவ்வொரு மேடையிலயும் மக்கள் நலத்திட்டங்கள் வந்து எத்தனையோ ஆயிரம் கோடிகளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே கிக் ஸ்டார்ட் பட்டிருக்கு. அறிவிப்பு என்ன சார் அறிவிப்பு? அடிக்கல் நாட்டுதல் அறிவிப்புகள்ங்க. அடிக்கல் 2 வாட்டி, எய்ம்ஸ்க்கு வந்து அன்புமணி 1 வாட்டி. அவர் சொல்றாரு ஏங்க நான் கூட்டணியில இருக்க ஏற்கனவே அது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் எய்ம்ஸ்க்கு ஈக்குவலன்ட்டான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். இட் வாஸ் நாட் எய்ம்ஸ் வித் அன்புமணி ராமதாஸ் அன்ஃபிளாக்ட். அடிக்கல் நாட்டியாச்சு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு எவ்வளவு சொல்லுங்க? ₹1.10 ஏங்க ₹1 எங்க ஒதுக்குனாங்க சொல்லுங்க. அந்த அடிக்கல் 1200 கோடிக்கு மேல சார். அது பட்ஜெட், அது திட்ட மதிப்பீடு. அது ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்ல. 1200 கோடி திட்ட மதிப்பீடு. உங்களுக்கு ஒதுக்குனானா அது கவுண்ட் ஆகும். கூவா ஆறு கிளியர் பண்றதுக்காக 2000 கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கி இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அதுல ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகான பழமொழி சொல்லுவீங்கல்ல, ஏதோ ஒரு ஊரு கேட்டாச்சுன்னா கொட்டைப்பாக்கணும்னு சொன்னீங்க. பட்டுக்கோட்டை. அதாவது நீங்க வந்து எய்ம்ஸ்க்கு நீங்க சொன்னது கூவத்து. எய்ம்ஸ் அறிவிப்பே கூவம்ன்றாங்க. அது அதாவது பேச்சு என்ன வேணா பேசலாம் சார். நம்ம இடைவேளை பேச்சு என்ன வேணா பேசலாம். இடைவேளை அவசியம் பேசுவோம். மீனாட்சி சுருக்கமா சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி நான் இடைவேளை டைம் எடுத்துட்டேன். சொல்லுங்க. முத்ரா லோன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 15 கோடி பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க வந்து லோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 கோடி 9 கோடி பேர் தான் இருக்காங்க. 15 கோடி 5 இந்தியா முழுக்க இதில் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க. 10 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆண்டர்பிரனர்ஸ். இந்த நலத்திட்டமே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த நலத்திட்டமாகப்பட்டது வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் சென்று அடைஞ்சிருக்குன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? தமிழ்நாட்டில் மட்டுமே பெனிஃபிஷரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த முத்ரா லோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து ஃபண்ட் வந்து முத்ரா லோன் மூலியமா இதில் கிட்டத்தட்ட 70 to 80% வந்து பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்க வந்து உண்மை இதுதான். இது வந்து உண்மை இதுதான். மறுக்கல. அது என்ன உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா யார் என்று ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயே நீங்க இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயே இத சார்ந்த தகவல்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இது அதிகாரப்பூர்வமான நீங்க அறிவிப்பு செய்றீங்க. இப்போ கிடைச்சது எத்தனை பேருக்குங்கிறது எனக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்கணும்னு தெரியும். யாராவது களத்துல இருக்கு சார், களத்துல இருக்கு. அந்த திட்ட பயனாளிகளோட மாநில ஒரு பொறுப்பாளரா திட்ட பயனாளிகள் அத்தனையுமே வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல நான் தான் இருக்கிறேன். இது வந்து 100% இது வந்து உண்மையான ஒரு கருத்து. சரி, இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நான் கேட்ட கேள்வி அதோட சேர்த்து நீங்க உங்களுக்கு சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் தரப்புலையும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காரு. குறைந்தபட்ச வருவாய் எல்லாருக்குமே சாத்தியமா? இது சாத்தியமானு கேட்குறது, அது சாத்தியப்படுமா இல்லைன்னு பாருங்க. எதிர்காலத்தில் பாருங்க. நாங்கள் வெறும் வாயில சொல்லிட்டு இருக்கோன்றது
நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி கேள்வி கேட்பீங்கல்ல, 3 மாநில தேர்தல் வருகிற போது நாங்கள் வந்த உடனே முதல் அறிவிப்பு நாங்கள் விவசாய கடன் ரத்து பண்ணோம்னு சொன்னோம். ரத்து பண்ணியது மட்டுமல்ல, விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயத்தை மத்திய அரசு அறிவிக்கிற போது அதிகமாக சப்சிடியாக மாநில அரசு சேர்த்து கொடுக்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அதே போல இதையும் செய்வோம். அவங்க சொன்னாங்க புதிதாக தொழில்கள்லாம் உருவாயிருக்கு முத்ரா திட்டத்தில். நான் சொன்னா கோச்சுக்குவாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் அவர் பேசுகிற போது ஒரு சொல்லியிருக்காரு, மத்திய அரசுடைய தவறான திட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் மட்டும் 5,000க்கு மேற்பட்ட சிறு தொழிலுடைய அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு, பல லட்சக்கணக்கான பேர் வேலை செய்தவர்கள் வேலை இழந்துட்டாங்க என்று சொன்னது நான் அல்ல, காங்கிரஸ்காரன் அல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. அதே பட்ஜெட்ல அவர் அதான் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, பன்னீர்செல்வம் அவர் உண்மையை தான் சொல்லுவாரு, பொய்யே சொல்ல மாட்டாரு. இது வந்து சென்னை வெள்ளத்துக்கு கூட்டணி கட்சியை பத்தி பேசுறீங்க, அதே ஞாபகத்தில் வச்சு ஆமாங்க, உண்மையை தாங்க பேசுறாரு. தெளிவா சில நேரம் உண்மையை பேசுறாருல, அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். தெருவில் பேசுறது எதுனாலும் பேசலாம், அசம்பிளில பேசும்போது உண்மையை பேசினாரான்னு சொல்லணும்ல. அங்க வந்து சென்னை வெள்ளத்துக்கு இவ்வளவு 10,000 கோடி கேட்டோம், ஒண்ணுமே தரல. அதுக்கப்புறம் அந்த புயலுக்கு இவ்வளவு கோட்டம், ஒண்ணுமே தரல. ஒக்கி புயலுக்கு கேட்டோம், ஒண்ணுமே தரல. கஜா புயலுக்கு கேட்டோம், தரல. எவ்வளவு கொடுத்தாங்க இவங்க? தானே புயலுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? திரும்ப தானே புயலுக்கு நீங்க பேசுறதா பேசிட்டே இருக்கலாம். நீங்க பேசும்போது தான் நான் சொல்லட்டுமா? கஜா புயலுக்கு பேசும்போது பேசுறபோது இது நாகரிக குறைவான விஷயமா? இல்லன்னா நீங்க வந்து பேசும்போது முடிக்க விடுமா? நான் திரும்ப இருங்க பேசலாம். பேசும்போது சும்மா சும்மா உட்கார்ந்து நடுவுல பேசுங்க. ஓகே சரி, எதுவுமே தராதனால கூட்டணி வச்சிட்டோங்க. இல்ல அவர் என்ன சொன்னாரு, அவரு குடுக்கலன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் ஜீரோ பன்னீர்செல்வம் சொன்னது பகிரங்கமா பேரேட்ல இருக்கு. என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஆட்சி தான் மத்தியில் நடக்குதுன்னு சொன்னாரு. பாராளுமன்றத்தில் அதிமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர் கடுமையா பேசி உச்சகட்டமா சொல்ற போது, பண மதிப்பிழப்பின் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற பொருளாதாரம் அழிந்து விட்டது, ஜிஎஸ்டியின் வாயிலாக இந்தியா முழுவதும் இருக்கிற நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரம் அழிந்து போச்சு, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரை பறந்து விரிந்து கிடக்கிற பாரத தேசம் முழுவதும் எதிர்காலத்தில் வரப்போகிற தேர்தலில் எல்லா இடத்திலும் பிஜேபி அரசு தோற்கும் 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 பேசினாரு. இது பாராளுமன்ற அதிமுக நான் சொல்ல கூட்டணிக்கு முன்னாடி பின்னாடின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அவர் பார்லிமெண்ட்ல பேசுனதானங்க, இருக்கட்டும், அது இனிமே மாத்த முடியாது. கூட்டணிக்கு முன்னாடி பேசுனது கொஞ்சம் ரகசியமா பேச வேண்டியது. ஏன்னா தமிழ்துறையும் அப்படிதான் சொன்னேன். மீனாட்சி, உங்களுடைய விளக்கம். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து உள்ள வரும்பொழுது, ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், உள்ள வரும்போது பலதரப்பட்ட கருத்துக்கள் என்ன இருந்ததோ அதையே இன்றளவுலுமே வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து அந்த திட்டங்களை பயன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு. எந்த ஜிஎஸ்டி நீங்க ஆரம்பத்துல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டினால ஒரு சாமானியன் வந்து கடைக்கு போய் வாங்கக்கூடிய ஒரு சாமானியனோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் விலையுமே வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து எதெல்லாம் வந்து 200 ரூபாய் வித்திருந்ததோ இன்னைக்கு 70 ரூபாய் இருக்கு. இதெல்லாம் உண்மை. நீங்க ஆரம்பத்துல இருந்தக்கூடிய அதே நிலைவரத்தை பேசிட்டு இருக்க ஒரே ஒரு வார்த்தையை உள்வாங்கிட்டு பேசுங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி. of course உண்மைதான் சார். நாங்களும் பேசுறோம். உண்மையை மட்டும் தான் பாஜக பேசும். பாஜக உண்மையை மட்டும் தான் பேசும். இதேமே நான் அதே சேனல் அதே மீடியாக்குள்ள தான் நானும் இருந்து பேசுறேன். உண்மையை மட்டும் தான் பேசும். எந்த ஒரு சிஸ்டமும் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மக்களே அனுசரிச்சு தான் போனாங்க. அது டிமானிட்டைசேஷன் மக்களே வந்து இந்த முதல் 50 days எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து அது கருப்பு பண ஒழிப்பினுடைய முதல் கட்ட நடவடிக்கை அதுன்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதனோட தொடர்ச்சியா வந்த ஐபிசில இருந்து எல்லாமே வந்து டோட்டலாவே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதுக்கு மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நம்ம அந்த ஆரம்ப நிலையிலேயே இருந்து அதை தவறாவே வந்து நம்ம அதை வந்து அதனோட ஒரு பிம்பத்தை வந்து தவறான பிம்பத்தையே இன்னும் கொடி பிடிச்சு தூக்கி காமிச்சிட்டு இருக்கோம். கருப்பு பணம் இல்ல அப்படி கிடையாது சார். அது வந்து ரோமிஸ், அதாவது ஒரு சிங்கிள் நைட்ல வந்து அதை பண்ண முடியாது. அதனுடைய இத்தனை வருஷம் இந்த காங்கிரஸ் வந்து
கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் நம்மளுடைய இந்தியா வந்து 60-70 ஆண்டு காலம் ஆண்டதுல அவங்க இதை நோக்கி அவங்க எடுக்காத ஸ்டெப்பை பிஜேபி எடுத்திருக்கு. இன்னைக்கு எக்கனாமிக் growth ஆகட்டும், ஃபாரின் பாலிசி ஆகட்டும், எடுக்கக்கூடாத ஸ்டெப் இல்ல சார். இதை எடுக்கிறதுக்கே ஒரு தனித்துவமான தைரியம் வேணும். மக்களின் மீது, மக்களின் வளர்ச்சியின் மீது ஒரு அபரீதமான பாசம் வேணும். அப்படிப்பட்ட பாசம் மிக்க வீரமிக்க தலைவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்பேற்பட்ட பாசமும் கிடையாது, அப்பேற்பட்ட வீரமும் கிடையாது காங்கிரஸ்னுடைய எந்த தலைவர்களுக்கு. ஓகே ஓகே ரைட். திரு ஷியாம், நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அதோட சேர்த்து நீங்க ஏதாவது விளக்கம் சொல்லணும்னா சொல்லிடலாம். திருச்சி வேலுசாமி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க மாநில உரிமை, மாநில கட்சின்னு சொல்றீங்க. மாநில கட்சி என்பது வெறும் சொல் அல்ல, அருமையான வார்த்தை, எனக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதற்கு பின்னால் உயிர் இருக்கிறது. அதிமுக போன்ற மாநில கட்சிகள்லாம் வச்சுட்டு மாநில கட்சின்னு பேசினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். என்ன செய்யணும்? மாநில உரிமைகளை பாதுகாக்கணும், மாநில கட்சிக்கு உயிர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் இப்போது இருக்கிறதா? இதுதான் சூழல் வந்து மலர்ந்து வரும் என்று நான் நம்புகிறேன். மாநில கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க கூடாது என்பது என் கருத்து. அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு இருப்பது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று மட்டும்தான். மாநில கட்சிகள் என்றைக்கு தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கின்றனவோ அன்றைக்கே தனித்துவத்தை இழந்து விடுகிறது. மீனாட்சி அவர்கள் வந்து டிமான்டேஷன் பற்றி அவ்வளவு விவரமாக சொன்னார்கள். 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நவம்பர் 8ஆம் தேதி அன்று வந்த ஆர்பிஐ நிர்வாக குழு கூட்ட அந்த அஜெண்டாவையும் நிர்வாக குழு கூடிய தீர்மானத்தையும் போட்டிருக்கிறது. இந்தியாவிலே வந்து கருப்பு பணம், தங்கம் மற்றும் வைரம் ரியல் எஸ்டேட் வடிவத்தில் தான் இருக்கிறது, பணமாக இல்லை. ஆர்பிஐ சொல்கிறது பணமாக இல்லை. எனவே டிமானிட்டைசேஷன் வேண்டாம். 1. 2வது, மொத்தமே வந்து கள்ளப்பணம் என்பது வெறும் 400 கோடி ரூபாய் தான். இந்த 400 கோடி ரூபாய் என்பதும் தவறுதான் என்றாலும் இந்திய பொருளாதாரத்தோடு ஒப்பிடும்போது அது வந்து பெரிய விஷயம் அல்ல. 3வது, டிஜிட்டல் இந்தியா, அது மட்டும் வந்து நல்லது என்று நாங்கள் பரிந்துரைத்தோம். ஆனால் எங்களது கவலைகளை எல்லாம் போக்குவதாக மத்திய அரசு உறுதியளித்து அவர்களே வந்து பண மதிப்பிழப்பு பற்றி அறிவித்தார்கள். இன்று வரை வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து இன்று வரை நிறைவேறாததான் இருக்கிறது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து பண மதிப்பிழப்பை ஆர்பிஐ வந்து ஆதரிக்கவே இல்லை. சரி ஓகே. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் நம்ம அலசி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள் வந்தன. அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் ஜியா+ தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர். வணக்கம் நேயர்களே.